சிவகார்த்திகேயன் இவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்டர் சூரி கொட்டுக்காலின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இப்ப ரீசெண்டா வந்து இருந்துச்சு. அங்க ஸ்டேஜ்ல சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் உன் டேலண்ட்டை கண்டுபிடிச்சேன், நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், நான் தான் உனக்கு வளர்த்து விட்டேன்னு சொல்லிட்டு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி என்ன சொல்லி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பழகிட்டாங்கன்னு யாரையும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அட்டாக் பண்ணிருக்காரா. இப்ப அவர் பேசினதை கேட்டு சிவகார்த்திகேயன் போட்டு எல்லாருமே சோஷியல் மீடியால பொலன்னு பொழுதுட்டு இருக்காங்க. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. இப்ப எல்லாருமே தனுஷை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்க வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கே தெரியும் தனுஷ் தான் எதிர்நீச்சல் சொல்லிட்டு ஒரு பெரிய படத்தை ஒன்று கொடுத்து அனிருத் மியூசிக், வாலி லிரிக்ஸ் ரைட்டர், அனிசிங்கோட பாட்டுன்னு சொல்லி அந்த படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் காக்கி சட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அங்கதான் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகி பிரிஞ்சு வர போனாங்க. நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்களோ இல்ல வளர்த்து விட்டாங்களோ, நம்ம லைஃபுக்கு அவங்க தடையா இருக்காங்களா, அவங்களை விட்டு அடுத்த வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு 4 பேருக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் பண்ணவங்கள ஸ்டேஜ்ல நின்று இப்படி பேசவே கூடாது. யாரும் யாருக்கும் நன்றியோட இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணல. அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம் மறக்காம